வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு நம்ம ஊர்ல பிரியாணி மாதிரி இவங்க வந்து ஸ்கவுட்ல இருக்கிறாங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாமா? சோ தட் ஈஸியா குக் ஆகும் நம்மளுக்கு. நல்லா இருக்க? ஓகே, ஐ அம் நாட் தெரியுதா? சீஸ், அதுக்குதான் சீஸ் போட சொன்னேன். லைட்டா உப்பு போடணும். ஹலோ, குட் மார்னிங். என்ன பண்றீங்க இன்னைக்கு? Chicken Alfredo. You need to be louder. Okay. So, என்னென்ன ingredients எல்லாம் வேணும் அதுக்கு? Pasta of your choice. Okay. Alfredo sauce. And marinated chicken. காலைல தூங்கி எந்திரிச்சனால ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? கொஞ்சம் ஆக்டிவா சொல்லுங்க ப்ளீஸ். சோ தண்ணி கொதிக்குது. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒரு சம்மர் பிரேக்கோட ஒன் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க பாஸ்தா, சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது சிக்கன் ஆல்ஃப்ரெடோ. நம்ம ஊர்ல பிரியாணி மாதிரி இந்த சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா. ஸோ அதுதான் செய்ய போறாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. ஸோ இவங்க ஒரு ப்ராஜெக்ட்காக செய்யறாங்க. இல்ல சாப்பிட்றதுக்காக செய்யறியா? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? ப்ராஜெக்டுக்காக செய்றீங்க. ஸோ இவங்க வந்து ஸ்கவுட்ல இருக்கிறாங்க. ஸோ ஸ்கவுட்ல வந்து குக்கிங் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுல வந்து குக்கிங் மெரிட் பேட்ச், சாரி. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு 2-3 குக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணணும். நேத்தே என்னமோ பண்ணி எங்களெல்லாம் சாப்பிட வச்சாங்க. நூடுல்ஸ் பண்ணாங்க, சீஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் ஆல்ஃப்ரெடோ செய்யறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஓகே, தண்ணி எவ்வளவு நேரம் கொதிச்சிச்சு? இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம வந்து பாஸ்தாவை ஆட் பண்ண போறோம். சோ இந்த பாஸ்தா எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஓகே, ஃபுல்லும் குக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போறோம். ஒரு மூடி போட்டு மூடிடலாமா? சோ தட் ஈஸியா குக் ஆகும் நம்மளுக்கு. சோ இப்ப எதுக்கு இந்த பேன் வச்சிருக்கீங்க? சிக்கனை குக் பண்ண போறீங்களா? ஓகே, என்ன போட்டு? மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறியா? என்ன போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற? அப்பா மேரினேட் பண்ணி வச்சாங்க. சரி, ஓகே. நேத்து நாங்க ஸ்கவுட் போயிட்டோம். சோ அதனால வந்து போன் பண்ணி அவங்க அப்பா மேரினேட் பண்ணி வைங்கப்பா அப்படின்னா அவங்க அப்பா ஏதோ உப்பு மசாலா எல்லாம் போட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த சிக்கன். மேபி நார்மலா நம்ம என்ன போடுவோமோ அதுதான் போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால அது மாதிரிதான் பண்ணிருப்பாரு எங்க ஐத்தான். ஓகே, சோ வெஜிடபிள் ஆயில் எவ்வளவு ஊத்திருக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் ஊத்திருக்கிறீங்க. நான்லாம் இந்த வயசுல சமையல் கட்டு சைடே போனதே கிடையாது. பட் இப்போ வந்து சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்து பிள்ளைங்க வந்து சீக்கிரமே குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க டேஸ்ட்க்கு அவங்களே குக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. மூடி வச்சு வேகணும்னா அப்பதான் நல்லா வேகும். லாஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ் டாப் வச்சு மூடி வை. நல்லா வேகும். சைடுல இந்த பாஸ்தாவும் இன்னும் வேகல, கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. சிக்கன் வந்து கொஞ்சம் எட்ஜில் தான் வேகிருக்கும். அதை திருப்பி போட்டு நம்மளெல்லாம் வந்து குக் பண்ண விடாததுக்கு ரீசன் வந்து சேஃப்டி. இப்போ வந்து இந்த சேஃப்டி கன்சர்ன்லாம் இல்லை. அப்போல்லாம் நம்ம வந்து ஸ்டவ் அதெல்லாம் யூஸ் பண்ணோம், கேஸ் ஸ்டவ் அப்படிலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இன்பில்ட் கேஸ், பில்டிங்களுக்கு உள்ளேயே அந்த கேஸ் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துடுறதுனால சேஃபாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து
பிள்ளைங்களை வந்து சமையல் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம அதை மானிட்டர் பண்ணுறோம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து டைம் இல்லை நம்ம பக்கத்தில் இருந்து, ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போவாங்க, அப்பாவும் வேலைக்கு போவாங்க. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து கைட் பண்ணி இதை செய் அதை செய் இப்படி செய் அப்படி செய்யின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. இப்போல்லாம் குக்கிங் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. நிறையா சாஸஸ் வந்துருச்சு. என்ன சொல்கிறது, டொமேட்டோ கெச்சப்பு, இல்லை கார்லிக் அண்ட் ஆனியன் சாஸு, சில்லி சாஸு. ஸோ ஸ்வீட்டாக வேணும்னா அவங்களுக்கு வந்து சாக்லேட் சிரப்பு, இல்லை ஒரு டேங்கியாக வேணும் அப்படின்னா பார்பிக்யூ சிரப்பு. ஸோ இந்த மாதிரி வந்ததுனால பிள்ளைங்களுக்கும் அது வந்து சமையல் வந்து ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எண்ணெயும் ஒடிக்கணும், சோப் பண்ணிடும். நான் கரெக்டாக சொல்கிறேன். தெரியும் அந்த எண்ணெயில் ப்ளேஸ் டிஷ்யூவில் ப்ளேஸ் பண்ணி. ஸோ இப்போ அந்த பேட்ச் எடுத்தனால இன்னொரு பேட்ச் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். ஒரு உள்ள வேலை ஹாஃப் குக்கரா தான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு அவ்வளவு இடம் இருக்குல்ல. so much space here. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாரு. இவன் எல்லாத்தையும் போட்டுட்டு 15 minutes 20 minutes குக் ஆகணும். Take 20 minutes. You can ஒண்ணா திருப்பணும்னு அவசியம் இல்ல. லைக் இது எடுத்து இட்ஸ் ஓகே. இப்படி வந்துரும், வெந்துரும். ஒண்ணா திருப்பணும்னு அவசியம் இல்லம்மா. Okay, I'm not doing this. Sorry. இந்த டீனேஜ் பிள்ளைங்களை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டக்குன்னு கோவம் வந்துடுது. அவங்க நினச்ச மாதிரி ஏதாவது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கோவத்துக்கெல்லாம் அம்மா மேலே தான் காட்டுறாங்க. ஸோ உங்களை யார் வீட்லையாவது இந்த வயசு பிள்ளைங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதையும் மறந்துடாமல் சொல்லுங்கள். சரி, நிறைய பேருக்கு உங்களுக்கு ஸ்கவுட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்தால் அவங்களுக்காக சில வரிகள். ஸ்கவுட் அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான். என்சிசி ஸ்கவுட்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்குது. இங்கே சில ஸ்கூலில் அது வந்து ஸ்கூலோடையே வரும் ஸ்கவுட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து அப்படி வராது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளேயே அவங்க ஸ்கவுட்டுன்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாராவது பேரண்ட்ஸு, இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர் ஆனவங்க, இல்லை மிலிட்ரியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தவங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கவுட்டை வந்து எடுத்து நடத்துவாங்க. கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கி அந்த ஸ்கவுட் வச்சு நடத்துவாங்க. ஸோ வால்மார்ட்லேருந்து அல்ஃப்ரெடோ சாஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரகு ஹோம் ஸ்டைல் அல்ஃப்ரெடோ இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த பிராண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த சிக்கன் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நிறைய ஆயில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பாஸ்தாவை சேர்த்துட்டு அல்ஃப்ரெடோ சாஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த ஃபில்டர்லாம் பண்ணி வச்சிட்டீங்களா? நான் பார்க்கலையே. குட். ஸோ அதுக்கப்புறம் இது சில் வாட்டரில் ஒரு நினைப்பாங்களே, ஒரு இட் ஷுட் ரன் த்ரூ த சில் வாட்டர். சேட்டா நீ செஞ்சுக்கிறியா? This is not my cooking. Okay, then don't say anything. Okay, thank you. I'm going. இப்போ எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வேகி இருக்கு. ஸோ அது பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் போகிறதுக்கு முன்னாடி
ஸோ இங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இல்லை, ஸோ இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஃப்ராஜைல், ஸோ உடையாம பார்த்துக்கணும். இப்போவே கொஞ்சம் உடையுது. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃப்ரெடோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஆல்ஃப்ரெடோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஆமா, அப்படி கத்தி சொல்லு. நம்ம மைக்கும் போடல, இப்போ எப்படி கேட்கும்? மை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேக்கல சொல்லுவாங்க. இல்ல டேஸ்ட் பார்த்துட்டு தென் ஆட் பண்ணலாம். என்ன இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் பட்டும் படாம இருந்தாலும் நல்லா இருக்கும். ஈவன் யூ கேன் புட் சம் cream ஆல்சோ, மில்க் cream. அது பத்தல. ஆக்சுவலா அது மில்க் cream தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோன்னு. எங்க இருக்கு? உன் மேல இருக்கு பாரு. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. ஸோ நல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஊர் டேஸ்ட்க்கு கொஞ்சம் கரம் மசாலா, கமகமன்னு இந்தியன் ஸ்டைல்ல ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா செஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிரியாணி ஸ்டைல்ல. யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் மிஸ் ஜிஜி. அவங்க இந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அது சிக்கன் போட்டு விட்டுற, அப்பதான் சிக்கன்லயும் அது சாரும். அது போடுறப்பயே போட்டாதான் சிக்கன்லயும் சாரும். ஒரிகானோவும் போட்டு விட்டுரு. கொஞ்சம் ஸ்பைசிக்கு வேணா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பைசியா தானே எப்பவும் சாப்பிடுவோம். ஸோ அதனால கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு, அந்த பாத்திரம் பத்தலைன்னா இதுல கூட நீ மாத்திக்கலாம் இஃப் யூ வாண்ட். ஸோ கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பிகர் யுட்டென்சில் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் உனக்கு. நிறைய அம்மாச்சி தாத்தா எல்லாம் பாக்குறாங்க இந்த வீடியோ எல்லாம். ஸோ தேல் பி ஹாப்பி அபவுட் யூ. சரி, சிக்கனே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல, அந்த சிக்கனையும் போட்டிருக்கணும் நம்ம. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம். கீழே ஓடி போட்டானா? சரி, இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். ஆரிகானோ எடுங்க. அண்ட் கார்லிக் பவுடர் கூட. சில்லியா? ஓகே. ஆரிகானோ ஓகே. என்னாச்சு, கண்ணில் பட்டுருச்சா? கார்லிக் பவுடர் கூட வாங்கினேன். ஆமா, இந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாரு. இதை ஓபன் பண்ணு. நல்லா இருக்க. போதும், நிறைய போட வேண்டாம். நம்ம ஊரா நானா இருந்தேன்னா கார்லிக் தட்டியே போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். கார்லிக், ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம், அது பேர் என்ன, பெல் பெப்பர், கேப்சிகம், அதெல்லாம் போட்டா இன்னும் கொஞ்சம். அப்போ உப்பு பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் ஏதோ போட சொன்னேனே, பெப்பர் போடு கொஞ்சோண்டு, அந்த பெப்பர் பின்னாடி, பின்னாடி. அப்புறம் கரம் மசாலா போடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு வேண்டாம். கரம் மசாலா கூட அதுலயே இருந்துச்சு, இதே மாதிரி பாக்ஸ்ல. இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்கும். மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஸோ சாரமா அப்படி வெதருக்கு இதமாக அப்படி இருக்கும். அதான் போதும், லீவ் பண்ணிரு. அதுதான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆல்ஃப்ரெடோ போட்டுட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம்தான் பாஸ்தாவையும் சிக்கனையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, சாப்பிடலாம். ஒரு பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணுங்க. சீஸ் கூட டாப் அப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல போட்டுட்டு கொஞ்சம் சீஸ் போட்டு என்ன அப்படியே அவன்ல 1 minute வச்சிரு. சூப்பரா இருக்கும். நைஸ்.
போதும். ஓகே, போடு, அதுவும் போடு. ஓகே, now cheese, mozzarella cheese. Yeah, okay. கையில கூட எடுத்து போடு, கீழே சிந்தாம இருக்கும். ஓகே, இப்ப அவன்ல வை. இன்னைக்கு ஓட்ஸ் சாப்பிடலாம் நான் எடுத்து வச்சேன். என்னை இப்ப பாஸ்தா சாப்பிட வச்சுட்டேன். நான் டயட்ல இருக்கிறான்னு பார்த்தா என்னை நீ கெடுக்கிறதே நீதான். ஏ ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஓகே, கேன் யூ ஹோல்ட் திஸ்? வை பிளாஸ்டிக்? அந்த இது இருக்குல்ல, நோ பிளாஸ்டிக். இது ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது எடுக்கிறதுக்கு தான். வாவ், இந்த சீஸ் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப சீஸியா இருக்குது. தெரியுதா? சீஸ், அதுக்கு தான் சீஸ் போட சொன்னேன். இதுல எல்லாம் அப்படிதான் தராங்களா, சீஸ் கேக் ஃபேக்டரி அப்படின்னு போனா எல்லாம் சீஸ் தான் தருவாங்க. சீஸ் கேக் இஸ் டிஃபரெண்ட், சீஸ் இஸ் டிஃபரெண்ட். சீஸ் கேக் ஃபேக்டரியில இது அப்படி சீஸ் கேக் சொல்லல, சீஸ் தான் சொல்றேன். ஆலிவ் கார்டன்ல எல்லாம் தருவாங்க, சீஸ் டாப் அப் பண்ணுவாங்க. அப்புறம் சுடுது, அதான் பேசிட்டு இருக்கேன். லைட்டா உப்பு போடணும், உப்பு கொஞ்சம் பத்தல. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்க அப்பா சிக்கன்லே இதுதான் என்னது சால்ட் கம்மியா போட்டிருக்காங்க. அதர்வைஸ் ஃபைன், நைஸ். சிக்கன் டேஸ்ட் பண்ணவே இல்லையே. வரேன் சிக்கன் நான் முன்னாடி டேஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகே. நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப ஹார்டா இல்லாம உள்ள வந்து ஜூசியா இருக்கு சிக்கன். குட்.